இந்த பொம்பள ஆக்சிடென்ட் ஆன பழைய காரையெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை நல்லா ரிப்பேர் பண்ணி சூப்பரான செகண்ட் ஹேண்ட் காரன்னு வித்து ஊரே மாத்திக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் இவகிட்ட காரை வாங்கின ஒரு கஸ்டமர் செம்ம கடுப்புல இங்க வந்து காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீ பண்ண கேவலமான வேலையாலையும் உன்னோட நாசமா போன இந்த காராலையும் இன்னைக்கு நானும் என்னோட பிள்ளையும் செத்துருப்போம். அதனால உன்னோட இந்த இத்து போன காரை நீயே வச்சுக்கன்னு சாவியை தூக்கி மூஞ்சில வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொம்பளைக்கு கஸ்டமரை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. எவன் செத்தா நமக்கு என்ன, தானு தன்னோட பையனை மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிற பயங்கரமான சுயநலவாதி. இவளோட பையன் ஒரு சேட்டை பிடிச்சவன். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காருக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பையனை காணோம். இப்போ எந்த காருக்குள்ள உட்காந்துருக்கான்னு தெரியலையே. கீழே போய் ஒவ்வொரு காரா செக் பண்ணி பார்த்தா அவனை எங்கேயுமே காணோம். சரின்னு ஆபீஸ்க்கு போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா இவரோட பையன் ஒரு மர்மமான உருவத்தோட பேசிட்டு அது கூடவே சேர்ந்து போயிடுறான். உடனே அவன் போன சைடு போய் பார்த்தா அங்க ஒரு பொம்பளை வயிறு கிழிஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுல இருந்து தொடர்ந்து இவ போற பக்கமெல்லாம் வாய் கிழிஞ்ச பேய், எரிஞ்சு போன பேய், மூஞ்சி இல்லாத பேய்னு ஏகப்பட்ட பேய்ங்க வந்து தொல்லை பண்ணுதுங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன இந்த பொம்பளை ஒரு காரை எடுத்துக்கிட்டு பாடு ஸ்பீடா கேட்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஓட்டிக்கிட்டு வந்த கார் ஸ்டாப் ஆகிடுது. என்னடான்னு பார்த்தா காணாம போன இந்த பொம்பளோட பையன் டெட் பாடியா அவ காருக்குள்ள தான் இருக்கான். கடைசியில இவ பண்ண பாவத்துக்கெல்லாம் இவளோட பையன் கொடூரமா செத்து போயிடுறான்.